ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பயிற்சி வகுப்பை நம்ம பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க நேராக நிமிந்து உட்காந்துப்போம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். இந்த கைகள் ரெண்டும் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் எப்படின்னு. உச்சந்தலைனா இந்த ஆர்ம்ஸ் பகுதி பாருங்க, இந்த ஆர்ம்ஸ் பகுதி ஸ்ட்ரெயிட்டா நேரா வச்சுப்போம். சரிங்களா? வச்சுட்டு இந்த உள்ளங்கைகள் ரெண்டும் மேல வணக்கம் வச்சுக்கலாம். வச்சுட்டு பிரேயர் சொல்லி முடிச்ச பிறகு உச்சந்தலையில கைகள் வைங்கன்னு சொல்லுவேன். அப்ப இங்க கைகள் வச்சுக்கலாம். உச்சந்தலையில் இப்படி வணக்கம். புருவ மத்தியிலன்னு சொல்லும் போது இந்த 2 கட்டவரல் இருக்கு பாத்தீங்களா, கட்டவரல் இந்த புருவ மத்தியில இருக்கட்டும். அடுத்தது ஹார்ட் சக்கரா, இதயம் அப்படின்னும் போது ஹார்ட் சக்கரால கைகள் இப்படி இருக்கட்டும். வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்கள் திறந்து ஃபர்ஸ்ட் உள்ளங்கைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்பயுமே பண்றது நம்ம. அது ஏன் அப்படின்றத காரணம் சொல்லலாம். அங்க ஃபர்ஸ்ட் நம்ம பிரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு நேரா இப்படி கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவ மத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்களோட பிளஸிங்ஸ் அப்படியே எடுத்துப்போம். சாஸ்திரங்களே மிக உயர்ந்த சாஸ்திரமான பஞ்சபட்சி சாஸ்திரம் நமக்கு கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு பிரபஞ்சம் இறையருள் குருவருள் வாய்ப்பு தந்திருக்காங்க. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் முழுமையா நம்ம கத்துக்கிட்டு இதை நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை நல்லபடியா உயர்வதற்கும் மற்றவர்களுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி செய்து அவங்களோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்கும் பயன்படுத்துவோம். இந்த சாஸ்திரம் நம்ம நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துவோம். ஏன்னா இந்த சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதை நம்ம நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஓகே, பஞ்சபட்சி சாஸ்திரம். வாழ்க வளமுடன். பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ற சாஸ்திரம் நமக்கு இன்னைக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பிரபஞ்சம். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் இது. இது நம்ம எதற்காக கத்துக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதற்காக கத்துக்கணும், யார் கத்துக்கணும், இது எப்படி பயன்படுத்த போறோம், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம் இப்ப. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம முதல்ல நம்ம ஏன் கைகளை மேல உயர்த்தி வச்சிருக்கோம், மேல உயர்த்தி வைக்கிறது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம 7 சக்கரங்கள் சொல்லுவோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, அப்புறம் துரியம்னு 7 சக்கரங்கள் சொல்லுவோம். 7 சக்கரங்களை தாண்டி பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறது. இதே துரியமே பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறது. அதை தாண்டி துரியாதீதம், துவாரசாங்கம்னு சக்கரங்கள் இருக்கு மேல. ஸோ நம்ம பிரபஞ்சத்தோட டைரக்டா கனெக்ட் பண்ணி
இந்த 2 கைகள் இருக்கு பாருங்க. வலது கை வந்து எப்பயுமே கொடுக்கற கை, இடது கை எப்பயுமே ரிசீவ் பண்ற கை. சரிங்களா? பழமொழி கூட சொல்லுவாங்க தெரியுங்களா, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. இது எப்பயுமே ரிசீவ் பண்ற கை. இது ஆண் தன்மை கொண்ட கை, இது பெண் தன்மை கொண்ட கை. இது வலதுங்கிறது ஆண் பகல், இது இரவு. அப்படி அப்ப இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது நம்ம இறைநிலை கூட கனெக்ட் ஆகும். இப்ப இறைவன்கிறவர் ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்டா, இது ஆணும், அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆணும் பெண்ணும் கலந்த தன்மைன்றாங்க. சரிங்களா? ஆனா இறைநிலைங்கிறவங்க ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, ஆணும் அற்றது பெண்ணும் அற்றது. இப்ப ஆணும் இல்ல பெண்ணும் இல்லைன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சரிங்களா? அதனால கலந்த தன்மை. இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தன்மை இது ஆண் தன்மை, இது பெண் தன்மை. அப்ப பிரபஞ்சத்தோட ஆண் தன்மையும் பிரபஞ்சத்தோட பெண் தன்மையும் ரெண்டும் இப்படி சேரும் போது நம்ம இறைநிலைக்குள்ள மறுபடியும் கனெக்ட் ஆயிடுறோம், பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடுறோம். பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிட்டு இந்த பிரேயர்ல என்ன சொல்றோம், எல்லாரையும் கூப்பிடுறோம். கூப்பிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றீங்க, எங்களுக்கு இந்த பயிற்சி சொல்லி தரீங்க, எல்லா நேரங்களையும் இப்ப கூட எப்பயுமே எங்க கூட இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, கைட் பண்றீங்க, எங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லி தரீங்க, அதற்கு நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு அப்புறம் புருவமத்தி இதெல்லாமே ஒரு சக்கராவை வச்சுக்கிட்டு நன்றி சொல்றோம். சரி, நன்றி தான் சொல்லி முடிச்சிட்டோம். அப்புறம் எதுக்கு கைகளை மெதுவா உரசி கண்கள் மேல வச்சுக்கணும்? நன்றி சொன்ன பேரு கண்ணை திறந்துக்கலாமே. எதற்காக அப்படின்னா, கைகள் உரசும் போது இதுல நிறைய நல்ல எஃபெக்ட் இருக்கு, சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கு. சைடு எஃபெக்ட் அப்படின்னா நார்மலா வந்து நம்ம கெட்ட விளைவுகள் நினைச்சிட்டு இருக்கோம். சைடு எஃபெக்ட்னா கெட்ட விளைவுகள் கிடையாது, பக்க விளைவுகள். சரிங்களா? இப்ப பக்க விளைவுகள் அப்படின்னா, ஒரு விஷயம் செய்யறதுனால இன்னொரு விளைவும் ஏற்பட்டால் அது பக்க விளைவு. ஒரு விஷயம் செய்யறோம், அதனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டா நல்ல பக்க விளைவுகள், நல்லது இல்லாத நடந்தா கெட்ட பக்க விளைவுகள். சரி, அப்ப நமக்கு இதுல நல்ல பக்க விளைவுகள் நிறைய நடக்கும். இப்படி சொல்லலாமா? குட் சைடு எஃபெக்ட் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கை இருக்கு பாருங்க, இது ரெண்டும் வந்து தாங்கள் ஸ்கிரீன்ல வரலைங்கய்யா. ஸ்கிரீன்ல வரலையா? மத்தவங்களுக்கு தெரியறனா? ஓகே. ஓகே, இப்ப ஒரு சின்ன ஸ்மால் பிக்சரா வரீங்க. இப்ப தனி ஸ்மால் பிக்சரா வருகிறேனா? ஓகே, சரி. போர்ட்ல கேக்குறாங்க சார், போர்ட்ல. சரி, ஓகே. இப்ப கரெக்ட்டா தெரியுதுங்க சார். இப்ப கரெக்ட்டா தெரியுதுனா? சரி, ஓகே. என்னன்னா, கைகள் மெதுவா இப்படி உரசிக்கிட்டு, இது வந்து கை, இந்த ரெண்டு கையும் பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சீங்கன்னா இதுதான் மொத்த உடம்பும், இவ்வளவுதான் மொத்த உடம்பு. இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இது ரெண்டு கால், இது ரெண்டு கைகள், இது தலைப்பகுதி, இது உடம்போட முன்பகுதி, உடம்போட பின்பகுதி. எல்லாரும் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. யார் மியூட் போடாம இருக்கீங்க? ஓகே, எஸ், உதவி பண்ணிவிட்டோம் காலையில. சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம், இப்படி கைகள் மெதுவா உரசிக்கிறோம். உரசும் போது இந்த உள்ளங்கைகள் சொன்னோம் பாத்தீங்களா, உடல் உள்ளுறுப்புகள், இதுல சின்ன சூடு ஒண்ணு கிரியேட் ஆகும். இந்த சூடு என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். இந்த சூடோட சேர்ந்து கண்கள் மேல வைக்கும் போது, கண்கள் இது பஞ்சேந்திரியங்கள் கேள்விப்பட்டிருப்போம், 5 ஏந்திரியங்கள். ஒண்ணு வந்து தொடு உணர்வு, இதெல்லாம் சொல்லுவோம் பாருங்க, ஸ்கின்னு, டேஸ்ட், கண்ணு, காது, இதெல்லாம். இந்த பஞ்சேந்திரியங்கள்ல வந்து அதிகமா எனர்ஜி செலவு பண்ணக்கூடியது கண்கள் தான். நாக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணுவோம், காது சவுண்டு கேட்கும்போது நல்ல ஒரு அழகான சவுண்ட் இருக்கும்போது ஓகே, மூக்கு ஸ்மெல், நல்ல ஒரு ஃபீல் இருக்கும்போது அப்படியே டச். ஆனா அதிகமா செலவு பண்ணக்கூடிய கண்கள் தான். எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, கண்கள் தான் அதிகமா எனர்ஜி செலவு பண்ணக்கூடியது.
இப்ப கண்கள் மூடி நம்ம அந்த பிரேயர் சொல்லும் போது கண்கள்ல ஒரு எனர்ஜி சேவ் ஆகும். இப்ப அந்த எனர்ஜி நமக்கு திரும்ப ரீசைக்கிள் ஆகுறதுக்காக அந்த கண்கள் மேல வச்சுட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் ஆன பிறகு எடுத்து கண்ணை திறந்து உள்ளங்கைகளை பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னோம், இந்த கை எனது இடது கை எனர்ஜி ரிசீவ் பண்ற கை, வலது கை கொடுக்குற கை. இப்ப எனர்ஜி ரிசீவ் பண்ணி மறுபடியும் வலது கை மூலியமா நம்ம கண்கள் மூலியமா உள்ள போய் சைக்கிள் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? வலது கை இடது கையும் சேர்ந்து நமக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ இதற்காக தான் நம்ம காலையில ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்றோம். எப்பயுமே அந்த கிளாஸை ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை முடிக்கும் போது ப்ரேயரோட ஸ்டார்ட் முடிப்போம். இன்னைக்கு நமக்கு பஞ்சபட்சிய சாஸ்திரம் அப்படின்ற ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு பிரபஞ்சம் நமக்கு சொல்லி கொடுக்க இருக்காங்க. இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பஞ்சபட்சி அப்படின்னாலே மிக உயர்ந்த சாஸ்திரம் அது. இந்த ஒரு 5 பட்சிகளை வச்சு நமக்கு அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்லி தராங்க. அதுக்காக நமக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிப்போம். பிரபஞ்சத்துக்கு, குருமார்களுக்கு, உங்களுக்கு பிடிச்ச இறைவன், உங்க குலதெய்வத்துக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிப்போம். சரிங்களா? எல்லாரும் மகிழ்ச்சியோட நன்றி சொல்லிப்போம். சொல்லிக்கிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்ண மூடி உட்காந்துப்போம். உங்க குலதெய்வத்தை கூப்பிடுங்க. உங்க குலதெய்வத்தை கூப்பிடுங்க. உங்க இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுங்க. உங்க முன்னோர்களை கூப்பிடுங்க. குருமார்களை கூப்பிடுங்க. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மனசார ப்ரே பண்ணிப்போம். இன்று முதல் பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ற ஒரு அருமையான கலை எங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு இருக்கீங்க. நாங்க இதை முழுமையா கத்துக்கணும். எங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லி தரணும். எங்களுக்கு புரிய வச்சு இந்த கலையை எப்படி எங்க வாழ்க்கையில பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்குன்னு வழியையும் நீங்க தான் சொல்லி தரணும். இந்த கலை கத்துக்கிட்டு நாங்க நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துவோம். மனசார ப்ரே பண்ணிப்போம். நன்றி உணர்வோட அவங்களுக்கு நன்றி சொல்லிப்போம். எங்களுக்கு இந்த கலையை கற்றுத்தரதுக்கு நன்றி உணர்வோட நன்றி சொல்லிப்போம். உள்ளங்கைகள் திறந்து கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்வோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு அருமையான உயர்ந்த கலை நம்ம கத்துக்கிறோம். இந்த கலையை வச்சு நிறைய விஷயம் நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில பண்ண முடியும். சரி, இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். பஞ்சபட்சி சாஸ்திரம் பத்தி ஹிஸ்டரி நிறைய இருக்கு. சிவபெருமான் பார்வதி அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து, அப்புறம் பார்வதி அம்மா வந்து முருகப்பெருமானுக்கு சொல்லி கொடுத்து, முருகப்பெருமான் மற்ற
சித்தர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த சித்தர்கள் மூலியமாக நமக்கு வந்ததுன்னு சொல்லி ஒரு ஒரு இருக்கு. இன்னொன்று சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கலை அப்படின்னு இருக்காங்க. இது எப்படிப்பட்ட கலையாக இருந்தாலும், அதாவது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும், நம்ம இந்த கலையை எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எப்படி நம்ம முன்னேற்றிக்கிறது. நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னா எதற்காக கத்துக்கிறோம் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்காக தான் கத்துக்கிறோம். எந்த ஒரு விஷயம் கத்துக்கிட்டாலும். சோ இப்ப இந்த விஷயமும் நம்ம கத்துக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறதுக்காக தான். சோ இந்த கலை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் பண்றதை விட, இது உண்மைதானா, இது கரெக்டா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதை விட, இதுல சித்தர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த விஷயத்துல பயன்படுத்தி அனுபவம் ஏற்படுறது ரொம்ப சிறப்பு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதை நம்ம சொல்லலாம். எப்ப பண்றது, என்ன எப்படி பண்றது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பஞ்சபட்சிகளோட பேஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, பஞ்சபட்சி சாஸ்திரம். இருங்க ஒரு நிமிஷம். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கலாம். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர்ங்கிறது நம்மளுடைய இன்ஸ்டியூட் நேம். ஹீலிங் அப்படின்னா குணப்படுத்துதல் அர்த்தம். குணப்படுத்துது எதெல்லாம் குணப்படுத்த முடியும்? எதையெல்லாம் குணப்படுத்த முடியும்? எதெல்லாம் சரியில்லையோ எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும். எதெல்லாம் சரியில்லை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம், அப்புறம் மன நிம்மதி, மனசு, அப்புறம் வேற என்ன இருக்குங்க சொல்லுங்க. உங்களுக்கு எதெல்லாம் குணப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இனிமீங்க சொல்லுங்க சார். தேவையில்லாம பழி போடுறாங்க. எனிமிகள் தொல்லைகள், தேவையில்லாம பழி போடுறாங்க. ஓகே, பயங்கரமான அனுபவத்துல வச்சிருக்கீங்க போல இருக்கு நீங்க. சார் போயிட்டு வேற இருக்கு. ஓகே, சரி சரி, ஓகே மேடம். எனிமிகள் தொல்லைகள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மத்த என்ன விஷயம்? நம்மை மன சுற்றி சஞ்சலத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் சார். என்னங்க சார்? மன சஞ்சலத்தை கண்ட்ரோல் பண்ணணும். மன பேராசைப்படுவதை சஞ்சலத்தை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணணும். பண்ணணும். ஓகே, மன சஞ்சலத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, அப்புறம் நம்மை சுற்றி நல்ல ஆரா கிரியேட் பண்ணணும். நம்மை சுற்றி நல்ல ஆரா கிரியேட் பண்ணணும். சரி, ஓகே. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா எனிமிகள் தொல்லை. என்னங்க? முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ ஒரு எஜுகேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்துட்டு ஒன்றும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் தடையாயிக்கிட்டே இருக்கு. எல்லாம் பிளான் இருக்கு, போன சக்சஸ் ஆகும்னு தெரியுது, பட் என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. டைம் இருக்கு ஆனா பயன்படுத்திக்க முடியல, டேலண்ட் இருக்கு ஆனா யூஸ் பண்ணிக்க முடியல. ஸோ இப்படியே போயிட்டு இருக்குது டேஸ். ஸோ அதையும் நான் மாத்திக்கணும். இந்த ரீசன் மெயினா முன்னேறணும் அப்படின்றதுக்கு தான் மெயினா வந்தது இந்த கிளாஸ். ஓகே ஓகே, சூப்பர் மேடம். தொழில் முன்னேற்றம். என்ன முன்னேற்றம் சார்? தொழில் முன்னேற்றம். நம்ம செய்யற வேலை இந்த முன்னேற்றம் வரும். நம்ம செய்யற வேலையில எல்லாமே முன்னேறணும். ஓகே, நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகணும். நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி அடுத்தவங்க நமக்கு எந்த கெடுதல் செய்யறாங்கன்னா அதுல இருந்து நம்ம காத்துக்கணும். அடுத்தவங்க நமக்கு எது கெடுதல் செஞ்சாலும் அதை நம்ம பாதிக்காம நம்மளை பாதுகாத்துக்கணும்.
ஆமா சார், பாதிக்காம காப்பாற்று. பாதுகாத்துக்கணும். ஓகே. அப்புறம் பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார முன்னேற்றம் முக்கியமானது. சார் ஹீலிங் எதை குணப்படுத்துன்னு கேட்டீங்க சார். நம்ம குணப்படுத்துறதை பத்தி தான் சார் பேசுறோம். நம்ம ஆசைகளை பத்தி பேசினே இருக்கிறோம். ஓஹோ, சரிங்க சார். எதை குணப்படுத்தும்? பேராசையை கண்ட்ரோல் பண்றது ஒரு குணப்படுத்தும். ம். பேராசையை கண்ட்ரோல் பண்ணிட்டாவே எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும். So, நம்ம ஓஹோ, குணப்படும். ஆன்மா வந்து குணப்படும். ஸோ ஒரு நிலையை நிற்கும். பேராசைகளை பற்றியோ நம்ம சுத்தி இருக்க சூழ்நிலை பற்றியும் பேசிட்டு இருந்தா அது ஆசைகளை தான் தூண்டி விடும். ஆசையெல்லாம் இல்லாம இருக்க முடியாதுங்க சார். நிம்மதியா வேலை. ஆசை என்பது வேற, பேராசை என்பது வேற. பேராசை இல்ல, ஆசை இருக்கணும். பிள்ளைங்களுக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், மேரேஜ் பண்ணணும். ஆசை என்பது எல்லா ஜீவராசிக்குமே கிடைக்கும். ஆனா பேராசை என்பது அடுத்தவங்களுக்கு போகாம நமக்கு மட்டும் கிடைக்கிறது தான் பேராசை. சூப்பரா சொன்னீங்க சார். இப்ப அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த தடுத்து நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சா பேராசை, நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சா அது ஆசை. நமக்கு என்ன கிடைக்கணும்ன்றது கிடைக்கணும்னா நம்ம ஆன்மா நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், அதை குணப்படுத்தணும். ஆன்மாவை குணப்படுத்தணும்ன்றீங்க. மனசு அது ஆன்மாவை இயக்கக்கூடிய மனசு. பேராசை ஆன்மா தானே இயக்குது. மனச ஆன்மாதான் இயக்குதுன்றீங்களா? ஆமா. சரி, நீங்க ஒரு பெரிய டாபிக் உள்ள வரீங்க. அந்த ஆன்மானா என்னது, மனசுனா என்னதுன்னு ரொம்ப பெரிய விஷயம் அது. ஆன்மாவும் மனசும் வேற வேற. ஆனா நம்மள இயக்குறது மனசுதான். அதை கண்ட்ரோல் பண்ணாவே நமக்கு எல்லாமே சக்சஸ் ஆயிடும்ல. மனசை கண்ட்ரோல் பண்ணா எல்லாமே சக்சஸ் ஆயிடும். ஓகே, அதுக்கு தானே முடிய மாட்டேங்குது. மனசு எந்த தெருவுல எந்த பக்கம் எந்த சுத்திக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குதே. அதுதானே பெரிய தொல்லையா இருக்கு. அப்ப மனசுதான் சரி. எதை குணப்படுத்துன்னு கேட்டீங்களா? அதுக்குதான் நான் ஆன்சர் கேட்கிறேன். சூப்பர் சார், மனசதான் சரி பண்ணுன்றீங்க. சூப்பர் சார், வெரி குட். சரி, ஹீலிங்கிறது குணப்படுத்துதல். இப்ப நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் சரியில்லை, இப்ப நீங்க லிஸ்ட் போட்டீங்க பாத்தீங்களா, அது உங்களுக்குள்ள இருக்கிற விஷயமாக இருக்கட்டும். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எல்லாருக்கும், பேசி முடிச்ச உடனே கொஞ்சம் மியூட் போட்டுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். நன்றி. சரி, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆன் பண்ணி உங்க சீலிங் நல்லா இருக்கு, ஃபேன் புதுசா வாங்கி இருக்கிறது, இதெல்லாம் காமிக்கிறதுக்கு நமக்கு தேவையில்லை. உங்களுடைய ஃபேஸ் தெரியணும். நீங்க தெரிஞ்சாதான் நமக்கு நல்லா இருக்கும். சரி, ஓகே, சூப்பர், நன்றி. குணப்படுத்துதல். இப்ப நீங்க சொன்ன வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், வெளியில நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள், கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு பாதகமாக இருக்கிறது, சாதகமாக இருக்கவில்லை. சரி, ஏன் சாதகமாக இல்லை, ஏன் பாதகமாக இருக்கிறது அப்படின்னா ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம். ஒண்ணு நான் நினைச்சது நடக்கணும்ன்றது ஒரு விஷயம், சரிங்களா? இன்னொன்னு எனக்காக இறைவன் பிளான் பண்றான்னு ஒண்ணு. இப்ப நான் ஒரு பிளான் பண்றேன், அது நடக்கல. when our plan is not happening, it's not getting, வரல, நடக்கல அப்படின்னா இட் மீன்ஸ் God, he is doing his plan for us. நமக்காக அவர் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எவ்வளவு நாள் தான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறது? நான் நல்லதானே நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன், நான் நல்ல விஷயம் தான் கத்துக்கணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணும் தான் நினைக்கிறேன். அப்ப இது ஏன் நடக்க மாட்டேங்குது? என் லைஃப் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். என் லைஃப் டெவலப் ஆகுதுன்னு நிறைய பணம் சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஏன் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, கடவுள் நமக்காக ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளான் கூட நம்ம ஒத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டேலண்ட் வெளிப்படும், நம்ம திறமைகள் வெளிப்படும், நம்ம நினைக்கிறது நடக்கும். அப்ப கடவுள் நமக்காக என்ன பிளான் வச்சிருக்காருன்னா அதுதானப்பா தெரிய மாட்டேங்குது. இது நான் போடுற பிளானா கடவுள் போடுற பிளான்னு தெரியல. நிறைய பேருக்கு அந்த கேள்விகள். நான் அது ஆசைப்படுறேன், இதை செய்யணும்னு நினைக்கிறேன், இப்படி நினைக்கிறேன், அப்படி நினைக்கிறேன், எல்லாத்தையும் பண்றேன். பட் ஆனா நிறைய நேரங்கள்ல முயற்சிகள் கூட இருக்கிறவங்களே குழி பறிக்கிறாங்க. சரி, இப்ப என்ன இந்த பஞ்சபட்சி மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம், நீங்க படிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நீங்க ஒரு பிசினஸ் பண்றதாக இருக்கட்டும், நீங்க ஒரு வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும், நீங்க ஒரு எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே
நமக்கான நல்ல நேரம் பார்த்து, நமக்கான நல்ல நேரம்ங்க, பொதுவான நல்ல நேரம் கிடையாது. இப்ப பொதுவான நல்ல நேரம்னா நம்ம கேலண்டர்ல பார்த்தா சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து காலையில 6:30 இருந்து 8:30 வரல நல்ல நேரம், இன்னைக்கு இந்த நேரத்துல நல்ல நேரம், பிரம்ம முகூர்த்தம் நல்ல நேரம், இந்த மாதிரி ஏதோ ஒரு நேரம் போட்டிருப்பாங்க. இது காமனா இருக்கக்கூடிய நல்ல நேரம். நமக்கான நல்ல நேரம் கண்டுபிடிச்சி அந்த நல்ல நேரத்துல அதை ஆரம்பிக்கும் போது தாங்க அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த விஷயம் அதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. நமக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் நமக்கு இது நமக்கான நல்ல நேரம் தான், நமக்கு ஒத்து வரக்கூடிய விஷயமான்னு கரெக்டா கன்ஃபார்ம் பண்றோம். எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒண்ணு இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து நம்ம ஆபீஸ்க்காக, நம்ம சென்டருக்காக ஒரு புதுசா ஒரு மொபைல் நம்பர் எடுக்கணும்னு பாக்குறேன். சரிங்களா? இதுல மொபைல் நம்பர்ல வந்து நிறைய விஷயம் இருக்குதுங்க. நார்மலா நம்ம வந்து ஒரு மொபைல் நம்பர் எடுத்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் நீங்க வச்சிருப்பீங்க. இந்த மொபைல் நம்பர் ஏன் உங்களுக்கு அந்த மொபைல் நம்பரா அமைஞ்சாங்க? இந்த மொபைல் நம்பருக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் டைரக்டா கனெக்டிவிட்டி இருக்கு. இதுக்கு மொபைல் நியூமராலஜினே ஒண்ணு இருக்கு. நம்மளோட மொபைல் நம்பரை வச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை கேள்விப்படும் போது நம்ம டீம் மெம்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்ம கிட்ட சொன்னாங்க, சார் முதல்ல உங்க மொபைல் நம்பரை கொஞ்சம் மாத்துறதுக்கான வழியை பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்த நம்பர் பழைய நம்பர் மாத்துறதுக்கான வழியை பாருங்க, இது சரியில்லை அப்படின்னாங்க. என்னங்க மொபைல் நம்பர்ல போய் என்னத்தாங்க சரியில்லைன்னு சொல்றீங்க? நான் டேட் ஆஃப் பர்த் சொன்னா பரவாயில்ல, என் ஜாதகம் சொன்னா பரவாயில்ல, இதெல்லாம் பரவாயில்ல, மொபைல் நம்பர் சார் நீங்க வந்து ஒரு மொபைல் நம்பர் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் வந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பரை மாத்த சொல்லி என் மூலியமா உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால சொல்றாங்க, மொபைல் நம்பரை மாத்துங்க. எனக்கு அவங்களுக்கு மொபைல் நியூமராலஜி தெரியும். என்னோட குரு கிட்ட நான் உங்களுக்கு என்னோட குருவோட கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசுங்க, அவங்க உங்களுக்கு மொபைல் நம்பர் பத்தி சொல்லுவாங்க அப்படின்னாங்க. நானும் அவங்க நம்பர் கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்க மேடம் சொன்னாங்க சார், அவன் சொல்லுங்க அப்படின்னாரு. என்னோட மொபைல் நம்பர் மாத்தணும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன்னு சொல்லி வச்சுட்டாரு. நான் அப்ப கால் பண்ணது என்னோட பழைய மொபைல் நம்பர் இருந்தது. சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டுட்டு நீங்க வந்து என்னை பத்தி எதுவுமே தெரியாது, அவங்களும் சொல்லல, என்னை பத்தி எதுவுமே சொல்லல, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கீங்க, நல்லதுதான், உங்களுக்கு பொருளாதார உயர்வுன்னு பாத்தீங்கன்னா பெருசா இருக்காது, நீங்க அப்படியே நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அவரே சொல்றாரு, கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கும், நார்மலா போயிட்டே இருக்கும், வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் வராது, ரொம்ப டவுன்லயும் போக மாட்டீங்க, இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. உறவுகள் ஓகே, எல்லாம் லைஃப் வந்து ஏதோ போகுதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. சரி இப்போ சொல்லுங்க, எதற்காக இப்ப என்ன கால் பண்ணீங்கன்னாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் கிளாஸ் எடுக்கிறத பத்தி அவருக்கு தெரியாது, அவங்களுக்கும் எதுவும் சொல்லல, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் தான் சொல்லுது அப்படின்ட்டாரு. ஏன் மொபைல் நம்பர் எப்படி சார் உங்களுக்கு சொல்லணும்னா அதுக்குதான் நீங்க எனக்கு இப்ப கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய ஜாயின் பண்ணணும், நான் வந்து ஆசிரமம் கட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஹீலிங் அண்ட் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தனியாக ஒன்று நடத்திட்டு இருக்கோம், அந்த ட்ரஸ்ட்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நமக்கு பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது, சிஎஸ்ஆர் ஃபண்டு, எஃப்சிஆர்ஏ ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம என்னுடைய நாலேஜ், நான் கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களோட லைஃபை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதனால நானும் டெவலப் ஆகணும், பொருளாதாரத்திலையும் மற்றவங்களும் நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகணும். இதற்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இதற்காக தான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு இதுல டெவலப் ஆகுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சரி அப்போ டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்டாரு, கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு மொபைல் நம்பர் அனுப்பிச்சாரு, எடுத்தோம். அதுக்கப்புறம் நானும் அந்த நியூமராலஜி கத்துக்கிட்டேன், இந்த மொபைல் நியூமராலஜி கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கிற மொபைல் நம்பர் வந்து அந்த மாதிரி தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஆஃபீஸுக்கு தேவையானதும். சரிங்களா? அப்ப நம்ம மொபைல் நம்பர் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமாக இருக்குது இங்க. அதுவும் அந்த மேடம் என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு பஞ்சபட்சம் தெரியும், உங்க பட்சி அரசு இருக்கும்போது, உங்க பட்சி அதிகார பட்சியா இருக்கும்போது கால் பண்ணி பேசுங்க நாங்க, அப்போ உங்களுக்கு சூப்பரா அமையும். ஏன்னா அந்த பர்சன் ரொம்ப பிஸியான பர்சன், கால் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாரு. நீங்க பட்சி அரசுல இருக்கும்போது உங்க அதிகார பட்சி நாள் அன்னைக்கு பேசுங்க, அப்ப கால் எடுப்பாரு அப்படின்னாங்க. நானும் அதே மாதிரி நமக்கு தெரியும், பஞ்ச பட்சி பார்த்துட்டு ஓகே நம்ம பட்சி அதிகார பட்சி இன்னைக்கு நீங்க அரசுல இருக்கன்னு சொல்லி கால் பண்ணும்போது எடுத்தாரு, எடுத்து பேசிட்டு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு நமக்கு. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வேற இட்ஸ் சார்ஜபிள், அந்த மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணி தரதுக்கே அவங்க சார்ஜ் பண்றாங்க.
அரௌண்ட் 4000 5000 சார்ஜ் பண்றாங்க. ஓகே, எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்ப நம்ம வந்து ஓகே டெவலப் ஆகிட்டே இருக்கு. அவர் சொன்னாரு, நீங்க இந்த நம்பர் யூஸ் பண்ண டெவலப் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு 4 மாசம் கழிச்சு வேற ஒருத்தருக்கு நம்பர் வேணுங்கிறதுக்காக ஒரு கால் பண்ணேன். பழைய நம்பர்ல இருந்து கால் பண்ணேன். புது நம்பர்ல இருந்து கூப்பிடுங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டாரு. புது நம்பர்ல கூட எதுக்கு நீங்க இப்போ காசு கொடுத்த பழைய புது நம்பர் ஒன்று எடுத்தீங்க? கால் பண்ணி பேசுறது தானே, அப்புறம் எதுக்கு இன்னும் பழைய நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அதெல்லாம் சார் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் ஓகே வச்சுக்கோங்க, நம்ம யூடியூப்லயும் அந்த பழைய நம்பர் தான் இருக்கும், அதனால எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனா இனிமே யாருக்காவது கால் பண்ணி பேசணும், மெசேஜ் அனுப்பணும், வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே இதுல இருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசி ஓகே, ஏன்னா அந்த நம்பர் யூஸ் பண்ணா நம்ம டெவலப் ஆகும் அப்படின்னாரு. சரிங்களா? ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பட்சி நல்ல நேரமாக இருக்கும் போது நமக்கு தேவையான சாதகங்கள் சாதகமாக அமையும். அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போ மொபைல் நம்பர் எடுக்கும் போதும், இப்போ புதுசா ரீசெண்டா ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கும் நம்ம உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நம்பர்ஸ்லாம் அனுப்புங்கன்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணி எடுக்கும் போது, என்னோட பட்சி நல்ல நேரமாக இருக்கும்போது, என்னோட பட்சி அதிகார பட்சியாக இருக்கும்போது, என்னோட பட்சி ஊன்ல இருக்கும்போது நான் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு அந்த நம்பர் சூப்பரா அமையுது. வேணும்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், நம்மளும் மனிதர்கள் தானே. என்னோட பட்சி படுபட்சியா இருக்கும்போது என்னோட பட்சி சாவு நேரத்துல வேணுனே கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மொபைல் நம்பர் அனுப்புனா வெயிட் பண்ணிட்டே இருப்போம், அனுப்ப மாட்டாங்க. 2 நாள் கழிச்சு அனுப்புவாங்க. அது எப்பன்னா என்னோட பட்சி ஒண்ணு இல்ல அரசனத்துல எனக்கு வந்து சேரும் அந்த மெயில், அது மெசேஜ். புரியுதுங்களா? அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயம், நம்ம லைஃப்ல சின்ன சின்ன விஷயம் தாங்க நினைக்கிறோம். நம்ம இப்போ ஒரு பேனா வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேனா வாங்குறோம், இந்த பேனா வாங்குறதுக்கும் ஒரு நேரம், நம்ம படிச்சு நல்ல நிலையில இருக்கும்போது இந்த பேனா வாங்கணும் அப்படின்னா, பேனா எதுக்காக வாங்குறோம்? நம்ம ஒரு நோட் எதுக்காக வாங்குறோம்? நம்ம ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக, கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக நம்ம எடுக்கிறோம், வாங்குறோம். இந்த பேனா வந்து இப்போ இந்த பேனாவோட விலை 40 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இது வெறும் 40 ரூபாய் கிடையாது. இதுல நான் 100 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு சைன் போடலாம். ஒரு விஷயம், நம்ம ஆசிரமத்துக்காக ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு சைன் போடலாம். அப்ப இந்த பேனோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டா, இந்த பேனான்னு ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸா பார்க்கும்போது இதோட வேல்யூ 1. ஆனா இந்த பேனா மூலியமா செய்யக்கூடிய விஷயங்கள் பயங்கரமான பெரிய பெரிய விஷயங்கள். இதுல ஒரு லவ் லெட்டர் எழுதியும் கொடுக்கலாமா? எஸ். இதை வந்து செக்ல சைன் போறதுக்கும் பயன்படுத்திக்கலாம், இது அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அப்ப இது என்னோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஒரு பேனா. இப்ப நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோம், நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம், நோட்ஸ் எடுத்து நம்ம எல்லாத்தையும் எழுதுறோம், எழுதிட்டு இந்த பேனாவால எழுதிட்டு அதை திரும்ப ரீகலெக்ட் பண்றதுக்காக எடுத்து அந்த நோட்ஸை பார்த்து படிக்கிறோம். இப்ப நம்ம வாழ்க்கை மாறுகிறது. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய நிலைக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. அப்ப நம்ம அது பட்சி நம்ம நேரம் நல்ல நேரமாக இருக்கும் போது, அந்த விஷயம் ஆரம்பிக்கும் போது நமக்கு எல்லாமே வாழ்க்கையில சக்சஸ் ஆகத்தான் நடக்குது. இப்ப அதற்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். நீங்க பொருளாதாரத்தை தேடுங்க, ஆரோக்கியத்தை தேடுங்க, உங்களுக்கு எது வேணாலும் தேவையாக இருக்கட்டும், அது உங்களுக்குள்ள இருக்கிற விஷயமாக இருக்கட்டும், வெளியில இருந்து நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த விஷயம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா பொதுவான நல்ல நேரம் பார்க்கறதை விட நம்மளுடைய நல்ல நேரம் பார்த்து எடுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதுக்குதான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம அதெல்லாம் செய்யலாம். நம்ம டீம்ல இப்போ ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு, ஜாதகம்லையும் செய்யலாம். ஆனா ஜாதகம் கத்துக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் சில நேரங்கள்ல. அதுல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள. அப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் கொஞ்சம் சிம்பிளிஃபைடு பவர்ஃபுல்லான டெக்னிக். அப்ப இது நம்ம ஈஸியா கத்துக்கலாமா? எல்லாருமே கத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஜாதகம் தெரியணும், கிரகங்கள் தெரியணும். ஏன்னா கிரகத்தோட பேர் கூட தெரியாதுங்க, பரவாயில்ல. எனக்கு பட்சியோட பேர் கூட தெரியாதுங்க, பரவாயில்ல. இப்ப நம்ம இனிஷியலா பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் கொண்டு போய் சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரிப்பா? எஜுகேஷன் அப்படின்னா சொல்லிக் கொடுக்கறது. அண்ட் ஹீலிங்னா நம்ம குணப்படுத்துறது, அந்த பிராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கான மையம் அதுதான் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர். சரி, அப்ப இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ்றதுக்கு, இந்த உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த உலக வாழ்க்கைனா இங்க இருக்கக்கூடிய இன்பங்கள் அனுபவிச்சுக்கிட்டு, இங்க இருக்கக்கூடிய சுகங்கள் அனுபவிச்சுக்கிட்டு, இங்க இருக்கக்கூடிய நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் வாழ்றதுக்காகவும் இருக்கட்டும்,
எனக்கு இதெல்லாம் போதுங்க, நான் வாழ்ந்துட்டேங்க, நல்லபடியா சூப்பரா வாழ்ந்துட்டேன், எனக்கு அங்க போகணுங்க, முக்தி நிலை அடையணும், இறைநிலை கூட சேரணும் அப்படின்னாலும் அதற்கும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பஞ்சபட்சி சாஸ்திரம், சரசாஸ்திரம், சரம், இது ரெண்டுமே ஒன்னா கலந்தது நிறைய பேருக்கு. அதாவது நான் பார்த்தது வரையிலும் குருமார்களுக்கு சரம் தெரிஞ்ச அனைவருக்கும் பஞ்சபட்சி தெரியும், பஞ்சபட்சி பார்க்கிற அனைவருக்கும் சரம் தெரியும். சரிங்களா? அவங்க அது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி அவங்க எப்படி அதை பயன்படுத்தணும்னு தெளிவா தெரிஞ்சு அதை பயன்படுத்தும் போது அவங்களுடைய வாழ்க்கையான இருக்கக்கூடிய அது முக்தி நிலையாக இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே சக்சஸ் ஆகத்தான் அவங்களுக்கு அமைகிறது. அந்த முறைப்படி நம்மளும் இப்ப கத்துக்க போகிறோம். சரி, இன்னைக்கு நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் பஞ்சபட்சினா முதல்ல 5 பட்சிகள். பட்சினா என்னது? பஞ்சம்னா 5ங்க. சரிங்களா? பட்சிகள் அப்படின்னா பறவைகள். பறவைகள் எல்லாத்துக்கும் 2 கால்கள் இருக்கும், ரெக்கையை வச்சு பறக்கக்கூடிய உயிரினங்கள் தான் பறவைகள். இந்த பறவைகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் டைரக்டா கனெக்டிவிட்டி இருக்கு. பறவைகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. சரிங்களா? முதல்ல என்னென்ன பறவைன்னு தெரிஞ்சுப்போம். முதல்ல பட்சியில என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். ஓகே, இதுல என்னை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும், நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட இன்ஸ்டியூட் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலையும் சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜ்லையும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், ஆத்தரைஸ்டு ஸ்கில் சென்டர், அப்புறம் எம்எஸ்சி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஸ்கில் சென்டரா தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதற்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம கத்துக்க போறது பஞ்சபட்சி சாஸ்திரம். 5 பறவைகள் எதுனா வல்லூர், எழுதிக்கோங்க. அதை வேணா இல்ல, நிச்சயமா எழுதியே ஆக வேண்டும். வல்லூர், வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன் மேடம். ஜெயபாரதி, எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் குருஜி. சூப்பர் மேடம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். வல்லூர், இந்த வல்லூர் பட்சிக்கான டீட்டெயில் அப்படியே சொல்லிட்டு போயிடலாமா? இந்த வல்லூர் பட்சிங்கிறவங்க பஞ்சபூதங்கள்ல நிலம், நிலம்னா மண்ணு, சரிங்களா? நிலம்னா மண்ணு. வல்லூர் பட்சி பஞ்சபூதங்கள்ல நிலம் சம்பந்தப்பட்டவங்க. சரி, இப்ப வல்லூர் பட்சி அப்படின்னாலே வல்லூருன்றது கழுகு, பருந்தெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஃபேமிலியில வரக்கூடிய ஒரு பறவை. ஓகேங்களா? இப்ப வல்லூரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே உயர்ந்த மனநிலையில இருப்பாங்க. இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னா கூட, இப்போ 5 ரூபாய்க்கும் பேனா கிடைக்குது, 50 ரூபாய்க்கும் பேனா கிடைக்குது, 500 ரூபாய்க்கும் பேனா கிடைக்குது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு 500 ரூபாய் பேனா நம்மளால வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியும். ஆனா இப்போதைக்கு இருக்கிற பொருளாதார நிலை எப்படி 50 ரூபாய் பேனால வாங்க முடியும்னு நினைச்சுக்கோங்களேன். அவங்க 5 ரூபாய் பேனாக்கு போக மாட்டாங்க, 50 ரூபாய் பேனா போவாங்க. அவங்களால இன்னும் கொஞ்சம் உயர்வா வாங்க முடியும், 500 ரூபாய் பேனாக்கு போவாங்க. அவங்க 50 ரூபாய் பேனாக்கு போக மாட்டாங்க, 500 ரூபாய். அதாவது எந்த ஒரு பொருள்லையுமே அவங்க பொருளாதார நிலையில இருந்து எது பெஸ்டா வாங்க முடியுமோ அதை தான் பெஸ்டா வாங்குவாங்க. வேற வல்லூர் பட்சிக்காரங்க. ஒரு மொபைல் வாங்கணும்னா கூட தன்னோட பொருளாதார நிலையில் 50,000 ரூபாய் ஒரு பொண்ணு மொபைல் வாங்கலாம் அப்படின்னா, 25,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் நல்ல கான்ஃபிகரேஷன்ல கிடைச்சா கூட அது வேண்டாம்ப்பா, 50,000 ரூபாய் மொபைல் வாங்கலாம் அங்க போவாங்க. இது வல்லூர் பட்சி. எப்பயுமே உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அவங்களோட எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும். அடுத்தது, அவங்க எப்பயுமே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி செய்வாங்க. ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை செய்வாங்க. பிளான் பண்ணி செய்வாங்க. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்வாங்க.
ஒரு பிளானிங் இருக்கும் அவங்க கிட்ட. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆந்தை பட்சி. ஆந்தை பட்சி பஞ்சபூதங்கள்ல நீர், தண்ணீர், நீர், நீர் தன்மை கொண்டவங்க. ஆந்தை பட்சிக்காரங்க எப்படி அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஈஸியா செய்வாங்க. ரொம்ப ஈஸியான விஷயத்துக்கு என்னப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்குது, எப்படிப்பா இதெல்லாம் பண்றது நம்மளால அப்படின்னு திக்கி திணறுவாங்க. மத்தவங்க சொல்லுங்க, என்ன இதெல்லாம் போய் ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படிம்பாங்க. ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம் யாராலையும் செய்ய முடியலப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்ற விஷயத்த சாதாரணமா அப்படியே செஞ்சுட்டு போயிடுவாங்க. ரொம்ப கேஷுவலா ரொம்ப இதா செய்வாங்க. ஆந்தை பட்சிக்காரங்க. அதே மாதிரி ஆந்தை பட்சிக்காரங்க எப்படின்னா, அவங்க வந்து பிளெக்சிபிளாவும் இருப்பாங்க. அது நீரோட தன்மை, பிளெக்சிபிளா இருப்பாங்க. எந்த நேரத்துல எப்படி அந்த நேரத்தை, அதாவது அந்த நேரத்தை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது, ஒரு சுச்சுவேஷனை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதுன்னு அந்த பிளெக்சிபிலிட்டியோட இருப்பாங்க. வல்லூர் பட்சிக்காரங்க எப்படின்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு முடிவு எடுத்தா நான் எடுத்த முடிவு தான், அவ்வளவுதான், இதுதான் நடத்தி ஆகணும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டு இதுதான் நடந்தாகணும், இதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஆனா ஆந்தை பட்சிக்காரங்க இது இப்படி நடக்க முடியாதா, சரி அப்படி பண்ணாம, சரி ஓகே அப்படி பண்ணுங்க, அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கும். தான் எடுக்கிற முடிவுக்கு இதை விட பெட்டர் சொல்யூஷன் இல்ல நல்ல விஷயம் இப்படி பண்ணா வசதியா இருக்கும்னா ஓகே அப்படி பண்ணிக்கலாம்னு பிளெக்சிபிளா இருப்பாங்க. ஆந்தை வல்லூர் பட்சிக்காரங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதுதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இன்னைக்கு காலையில் இப்படிதான் இருக்கணும், இந்த கலர் ட்ரெஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அப்படிதான். இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுல நல்ல கேரக்டர் கெட்ட கேரக்டர் எதுவுமே கிடையாது. எல்லார்கிட்டயுமே இந்த கேரக்டர் இருக்கும். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சம்டைம்ஸ் மாறும், அவ்வளவுதான். இப்ப எனக்கு இந்த கலர் ட்ரெஸ் தான் வேணும் நட முடிக்கிறது கரெக்டா தப்பானா கரெக்ட். நான் அதற்காக இன்னொரு கடை கூட ஏறி இறங்கி வாங்கிப்பேன், அதுக்காக இன்னொரு கடை கூட போவேன், அது வல்லூருக்கு கரெக்ட். இப்ப ஆந்தைக்கு இந்த கலர் கிடைக்கல வேற என்ன, சரி ஓகே பரவாயில்ல இந்த கலர் எடுத்துக்கலாம், இதுவும் கரெக்டானா இதுவும் கரெக்ட். அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும், அவ்வளவுதான். சரி இப்ப நம்ம கேரக்டர் ஒரு கேரக்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆந்தை கேரக்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி எது வேணாலும் பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணது கேரக்டர் கரெக்டான்னு கேட்டா கரெக்ட். ஆனா சில நேரங்கள்ல நமக்கு நினைச்சது இது நடக்கணும்னா அது நடத்தியே ஆகணும் அப்படின்னும் போது வல்லூராக மாற வேண்டும். அதற்காக தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த பயிற்சி வகுப்புல நம்ம என்ன கத்துக்க போகிறோம்னா, அதற்கான மந்திரங்கள் கத்துக்கிட்டு எந்த நேரத்துல எந்த பட்சியாக நம்ம இயங்க வேண்டும், அந்த மந்திரத்தை எப்படி சொல்றது, அதை எப்படி பயன்படுத்துறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர்ல நம்ம இறங்கி செய்ய போகிறோம். அப்ப நமக்குன்னு ஒரு பட்சி இருக்கு, எல்லாருக்குமே ஒரு பெயர் பட்சின்னு இருக்கு, ஒரு நட்சத்திர பட்சின்னு ஒரு பேஸ் இருக்கு, அதுதான் உங்களுடைய பேசிக் கேரக்டர். இருந்தாலும் ஒரு நேரத்துல நம்ம ஒரு சூழ்நிலைகள்ல எப்படி நம்ம வந்து மாத்தி செய்ய போறோம், மாத்தினா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பலப்படுத்துறதுல முறையில இருக்குது. எப்படி பலப்படுத்த போறோம் அதெல்லாம் கத்துக்கலாம், ஃபியூச்சர்ல போக போக கத்துக்கலாம் அடுத்த பயிற்சி வகுப்புகள். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஆந்தையா இருக்கிறோம் இல்ல வல்லூரா இருக்கிறோம், மற்ற பட்சிகளையும் நம்ம மீட் பண்ணுவோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பட்சியில இருக்கோம்ல, நம்ம அப்படி ஆளுக்கு ஒரு பட்சியை பார்க்கும்போது அவங்க கிட்ட நம்ம பேசும்போது அவங்களோட நேரம் நல்ல நிலையில இருக்கா இல்ல நம்ம நேரம் நல்ல நிலையில இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் பேசலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இதுல நம்ம சாதிக்கிறதுக்காக சாதிக்கிறதெல்லாம் அப்புறம் வைங்க, முதல்ல சாதாரண வாழ்க்கையை சாதாரணமா வாழ்வோம். நம்ம இருக்கிற வாழ்க்கை காலைல பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, சாப்பிட்டுட்டு அப்பாடா நிம்மதியா இருக்கலாம், அப்புறமா சாதிச்சுக்கலாம்.
அதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, அடுத்தது காகம். காகம் கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகிர்ந்து உண்ணுதல். நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சதுன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாப்பா எஸ் யூ டேக் இட் யூ டேக் இட் யூ டேக் இட்னு சொல்லி பகிர்ந்து உண்ணுதல் நிலையில இருப்பாங்க. நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது எல்லாருக்கும் ஷேர் பண்ணது. பாப்பா இந்த மாதிரி ஒரு பஞ்சபட்சி கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன், நல்லா இருக்கு, இட்ஸ் குட், ஒரு தடவை படம் பார்க்கலாம், ஒரு தடவை கிளாஸ் அட்டன் பண்ணி உன் லைஃப் நல்லா டெவலப் ஆகும், குட். இல்ல சூப்பர்ப்பா 2-3 தடவை படம் பார்க்கலாம்ப்பா, நல்லா இருக்குப்பா கிளாஸ். ஸோ அந்த காகம் கேட்ட பகிர்ந்து உண்ணுதல். நான் இன்னைக்கு ஒரு கோயில் போயிட்டு வந்தேன், அங்க நல்ல எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு, நல்லா அங்க உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணேன், சூப்பரா இருக்கு, நீனும் வேணா கோயில் போயிட்டு வா, அந்த கோயில் போயிட்டு வா, போயிட்டு அங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு வா. இதுதானே பகிர்ந்து உண்ணுதல். நம்ம என்ன பண்ண போறோம்? பகிர்ந்து உண்ணுதல்ல நம்ம செலவு பண்ணி இந்தப்பா நானே எல்லாத்தையும் அந்த மாதிரி அது ஒரு டெக்னிக், அது ஒரு விதம், சரிங்களா? அதை தவிர இதுதானே நம்ம என்ன செய்ய போறோம்? கோயில் போயிட்டோம்னு சொல்றோம், அவ்வளவுதான். அங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டோம்னு சொல்றோம், இவ்வளவுதானே. ஆனா ஒரு சில மனிதர்களோட கேரக்டர் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் இந்த கோயில் போயிட்டு வந்தேன், அங்க எனர்ஜி நல்லா இருந்துச்சு, இவனும் அந்த கோயில் போயிட்டு இவனும் அங்க போய் எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டானா, நம்மளை விட உயர்ந்து விட்டானா என்ன பண்றது? இந்த மனநிலை நமக்கு யாருக்காவது இருக்கு, அதாவது இது டைரக்டா கூட இல்லைங்க, இன்டைரக்டா எப்படியோ இருக்கு அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு உங்க கேரக்டரை மாத்திக்கோங்க. எப்ப நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்ப நமக்கு தேவையான உதவி தானாக நமக்கு கிடைக்கும். பிரபஞ்சம் அப்பதான் நமக்கு உதவி செய்வாங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு கஷ்டங்களுக்கும் ஒரு விஷயங்களுக்கும் நமக்குள்ள இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். தீதும் நன்றும் பிற தர வாரா. நம்ம நல்லது செஞ்சா நமக்கு திரும்ப நல்லது நடக்கும். சரி, அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் உங்ககிட்ட மக்கள் கிட்ட வந்து ஒரு நீங்க முடிவெடுங்க, சரிங்களா? இந்த விஷயம் சொல்றேன், முடிவெடுங்க. இப்ப நம்ம வந்து பஞ்சபட்சிய சாஸ்திரம் கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பட்சியை பத்தி அப்படியே கத்துக்கிட்டே வருவோம். அதுக்கப்புறம் கணித முறை எல்லாமே நிறைய விஷயம் கத்துக்கிட்டே இருப்போம். இந்த பயிற்சி அதாவது டைரக்டா வெறும் பஞ்சபட்சியை தவிர வாழ்க்கை வாழக்கூடிய முறைகள் சில விஷயங்கள் அப்படியே டவுன்லோட் ஆகும். நம்ம குருமார்கள் அப்படியே சொல்லுவாங்க. அதை வந்து அப்படியே ஃப்ளோல சொல்லலாமா, இல்ல நாங்க பஞ்சபட்சி மட்டும்தான் கத்துக்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு வல்லூர் ஆந்தைக்காகும் கோழி மயில மட்டும் சொல்லி கொடுங்க, அது எப்படி நாங்க பயன்படுத்துறது மட்டும் சொல்லி கொடுங்க, இதை மட்டும் கிளாஸை மட்டும் எடுங்க, இது மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றதா இருந்தால் அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இந்த கிளாஸை மட்டும் எடுக்கலாம். இல்ல குருமார்கள் நமக்கு என்ன ஃப்ளோல சொல்றாங்களோ அதை அப்படியே வாழ்க்கை பயன்படுத்துறதுக்கு சரி நீங்க சொல்லுங்க எங்களுக்கு, அதாவது நம்ம கிளாஸ் வந்து 14 days சொல்லியிருக்கோங்க, சில நேரங்கள்ல 15 days இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் கூட தேவைப்படலாம். இல்ல இந்த 14 daysக்குள்ள கூட சப்ஜெக்ட் முடியலாம். சப்ஜெக்ட் மாறாது, சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மாறாது, அது அப்படியே நம்ம முழுசா சொல்லி கொடுத்துருவோம். இதை தவிர டே டு டே லைஃப்ல நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்கு சில டிப்ஸ் அப்படியே அவங்க சொல்லிக் கொடுக்க அந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி, டீமுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஃப்ளோல வரும். அதை சொல்லலாமா வேணாமா நீங்க தான் சொல்லணும். சொல்லலாம் சார். சார் தேங்க்யூ சொல்லலாம். ஓகே ஓகே தாராளமா சொல்லலாம். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, இப்ப காகம் பட்சிங்கிறோம் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவங்க. அதே மாதிரி காகம் பட்சி பஞ்சபூதங்கள்ல நெருப்புடா, முடிஞ்சா நெருங்குடா, அப்படிதானே? நெருப்போட கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே மேல் நோக்கி எரியக்கூடியது. நீருங்கிறது எப்பயுமே கீழ் நோக்கி பாயக்கூடியது. கீழ் நோக்கினா வாழ்க்கையில அப்படி டவுன் அப்படி கிடையாது. நெருப்புனா அப்படியே அந்த மாதிரி கிடையாது. நெருப்பு எப்பயுமே மேல் நோக்கி, அவங்களுடைய நோக்கம் எப்பயுமே மேல் நோக்கி இருக்கும். எண்ணங்கள் நோக்கம் எப்பயுமே மேல் நோக்கி பார்ப்பாங்க. அப்ப ஆந்தை வந்து கீழ் நோக்கி பார்ப்பாங்களான்னு கேட்டா இப்படி வச்சுக்கலாம். ஆந்தை டெப்தா போவாங்க, காகம் உயர்வதற்கு பார்ப்பாங்க. நெருப்பு, சரிங்களா? இப்ப காகமோட இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா
நெருப்பு எந்த ஒரு விஷயத்தையுமே ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நெருப்பை வச்சு ஒரு காடு இருக்குன்னா அந்த காட்டை எப்படி கொளுத்தியும் போடலாம். அதே நெருப்பை வச்சு சமையல் செஞ்சு சூப்பரா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். நல்லா சாப்பிட்டு நல்லா டேஸ்டா செம்மையா இருக்குப்பா, ஹெல்த்தியா இருக்குப்பான்னு சாப்பிட்டு முன்னேறலாம். ஸோ ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நெருப்பு வந்து ரொம்ப சூப்பரான கேரக்டர். எல்லாமே சூப்பரான கேரக்டர் தான். ஒரு பஞ்சபூதங்களும் சிறப்பு. காகம் காகம் பட்சிக்காரங்க அப்படி இருப்பாங்க. அடுத்தது கோழி. கோழி வந்து பஞ்சபூதங்கள்ல காற்று. கோழியோட தன்மை எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தான் ஃபேமிலி, தன்னுடைய குடும்பம், தனக்கான விஷயங்கள், இதுல கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். தனக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அது செல்ஃபிஷ்னு கிடையாதுங்க, எல்லாருமே செல்ஃபிஷ் தான் அப்படி பார்த்தா. ஸோ தன்னோட குடும்பத்துக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட். எதை யோசிச்சாலும் ஃபர்ஸ்ட் தான் ஃபேமிலிக்கு யோசிப்பாங்க. இது எனக்கு ஒத்து வருமா, என் ஃபேமிலிக்கு ஒத்து வருமா, இதோ அப்படி 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 யோசிப்பாங்க. தன்னோட ஃபேமிலி அதுக்கு யோசிப்பாங்க. இப்போ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட அப்படி யோசிப்பாங்க. தன்னோட குடும்பத்துக்கு ஓகே அப்படி யோசிப்பாங்க. கோழி கேரக்டர். காற்று. காற்றோட கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. இப்ப நான் சுவாசிச்ச காத்தை வெளியில விட்டுறேன், இந்த காத்து மறுபடியும் எங்க போறான்னு தெரியாது, மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்ப கோழியோட கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னா, மனநிலையில எப்பயுமே மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா நான் வந்து இந்த படம் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அடுத்து நான் கோயில் போனதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கேக்குறவங்களுக்கு என்னப்பா அது படத்துல கோயிலா அப்படிலாம் வரலையேமாங்க. அந்த டாபிக் முடிச்சாச்சு, அடுத்த கோயிலுக்கு வந்தாச்சு, அடுத்த வேற ஒரு விஷயம் போயாச்சு, அடுத்த லஞ்சுக்கு போயாச்சு, அடுத்த டின்னர், இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் பேசும்போதே அந்த பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஃப்ளோ மாறும் அவங்களுக்கே தெரியாம. இது காற்றோட கேரக்டர். அதே மாதிரி காற்றுலதான் எல்லா அலைவரிசைகளும் இருக்காங்க. இப்ப நான் பேசுறேன், வீடியோல இருக்கு. ப்ளூடூத்ல இருந்து இந்த லேப்டாப்க்கு வந்து இங்க இருந்து சிக்னல் வந்து வேற எங்கேயோ டிரான்ஸ்மிட் ஆகி ஆளுக்காளுக்கு ஒரு கண்ட்ரில இருக்கும். நான் இருக்கிறது ஊரப்பாக்கம் கண்ட்ரி, நீங்க ஒரு சேலம் கண்ட்ரில இருப்பீங்க, நீங்க வேற ஒரு கோயம்புத்தூர் கண்ட்ரில இருப்பீங்க, நீங்க வேற ஒரு கண்ட்ரில இருப்பீங்க, நீங்க சென்னை கண்ட்ரில கூட இருப்பீங்க. அப்ப ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருக்கும்போது எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்துல அந்த சிக்னல் வந்து சேர்ந்து, அந்த சிக்னல் உங்க எல்லாருக்குமே மொபைல்ல வந்து சேர்ந்து ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சி, இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது பாத்தீங்களா, நான் பேசுறது வீடியோவா உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, நீங்களும் எனக்கு தெரியுறீங்களா. இது எல்லாமே எதுல நடக்குதுன்னா காற்றுல தான் நடக்குது. காற்றோட அலைவரிசை, காற்றின் அலைவரிசைன்னு ஒரு பாட்டு கூட இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? கேட்டது இல்லையா? முதல்ல போய் படம் பாருங்க, சினிமா பாருங்க, பாட்டு கேளுங்க. என்ன பாட்டுங்க அது? காற்றின் அலைவரிசை கேட்கின்றதான் உயிரே படம். உயிரே படத்துல. சூப்பர். நீங்க தான் நம்ம ஆளு. சூப்பர் சார். அப்ப காற்றுலதான் இந்த அலைவரிசை எல்லாமே அப்ப கோழி பட்சி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, எல்லா விஷயத்தையுமே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது மைல். எஸ், மைல். ஸ்மைல் இல்லைங்க, மைல். மைல் இந்த டோன்ல ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, மைல் என்ன மைல் பண்ற அப்படி. என்ன படங்க அது? மூன்றாம் பிறைங்க சார். மூன்றாம் பிறை. யார் அது? உங்களுக்கு 500 ரூபாய் ஃபைன். அது படம் பேர் தப்பா சொன்னா 500 ரூபாய் ஃபைன். 16 வயதிலே. கரெக்ட். சாரி சார், சாரி சார். டாக்டர் கூப்பிடுவாரு. டாக்டர் கூப்பிடுங்களா? கரெக்ட். டாக்டர் கேரக்டர்ல வருவார் அவரு 16 வயதிலே படத்துல. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நடுவுல வந்து பொதுவான கேள்விகள் கேட்கும் போது யாராவது பதில் தப்பா சொன்னீங்கன்னா 500 ரூபாய் ஃபைன். 16 வயதிலேவா? அதுதான் கரெக்ட். மூன்றாம் பேர் சார், அது பொதுவான கேள்வி வந்து சினிமா ரிலேட்டடா கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லுவோம் நாங்க. ஓஹோ, புரிஞ்சிடுச்சு மேடம்.
சரி, இந்த மயிலோட கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல ஆகாயம் தன்மை. சரிங்களா? சரி, ஆகாயத்தோட தன்மை என்னன்னு பார்த்தா எல்லாத்தையும் உள்ளடக்கி வச்சிருக்கக்கூடியது. இப்ப பூமி எங்க இருக்கு? அது ஆகாயத்துக்குள்ளதான் இருக்கு. காற்று எங்க இருக்கு? இந்த ஆகாயத்துக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கு. நெருப்பு எங்க ஏறியது? இந்த ஆகாயத்துக்குள்ளதான் இருக்குது. தண்ணி எங்க இருக்கு? இந்த ஆகாயத்துக்குள்ள. எல்லாத்தையுமே இந்த ஆகாயத்துக்குள்ள வச்சிருக்கக்கூடியது இந்த ஆகாயம். மயிலோட கேரக்டர் அடக்கி ஆளக்கூடிய தன்மை, கண்ட்ரோலிங் பவர், அட்மினிஸ்ட்ரேஷன். மயில் கேரக்டர்ல இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, தெரியாத மாதிரியே அமைதியா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அதுல இப்பதான் ஏபிசிடி கத்துக்கிட்டு இருப்போம். அவங்க அதுல டிகிரி முடிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஓ அப்படியா, ஓ சூப்பர் பா, செம்மப்பா அப்படின்னு அவங்க அவங்களுக்கு இனிமே பத்தி தெரியாத மாதிரியே நம்ம கிட்ட கேட்டுப்பாங்க. ஓ நீங்க பெரிய ஆளுப்பா, ஏபிசிடி எல்லாம் கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மள புகழ்வாங்க. நமக்கு ஒரு பெருமையா இருக்கு, ஏய் ஜாலி பத்தியா, நான் ஏபிசிடி பத்தி கத்துக்கிறத பத்தி அவர்கிட்ட சொன்னேன், சூப்பர்னு சொன்னார் பத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாலியா இருப்போம். அதுக்கப்புறம் அவரோட தன்மை தெரிஞ்ச பிறகு என்னது, அதுல பிஹெச்டி பண்ணி டிகிரி பண்ணியிருக்காரா அப்படின்னும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அந்த மயில் கேட்டா அடக்கத்தோட இருப்பாங்க. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை சூப்பர் சார். பொதுவான கேள்விதான் இதுவும். ஜெயபாரதி மேடம், தெரியும். இந்த கேள்விக்கு அப்படி வரீங்க. சினிமா பத்தி கேட்ட இமீடியட்டா வருது. டாக்டர் கேரக்டர்ல ஒருவர் தான் மயில் சொல்லுவாருன்னு. இருக்கட்டும். அப்ப அந்த ஒரு அடக்கம் அமைதியா இருப்பாங்க. பாக்குறதுக்கு இவங்களாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு அமைதி நிலையில இருப்பாங்க. ஆனா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. மயில் கேரக்டர் அடக்கி வச்சிருப்பாங்க. அவங்களும் அடக்கமா இருப்பாங்க, அடக்கி வச்சிருப்பாங்க. சரிங்க. இன்னைக்கு நம்ம பட்சிகள் அப்படின்றதையும் பட்சிகள் கூட பஞ்சபூதங்களோட தன்மைகளையும் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் போக போக இன்னும் நிறைய விஷயம் கத்துப்போம். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இப்ப நிறைய பேர் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, நல்லது. இனிமே எப்பயுமே கிளாஸ் வீடியோ கிளாஸாக தான் இருக்கும். அதனால வீடியோ ஆன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு வந்துருங்க. காலையில மேக்கப் போட்டு, நேரலக் பெயிண்ட், வாட்டர் ப்ரூஃப்லாம் போட்டு அடிச்சுட்டு, பட்டு புடவை கட்டிட்டு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு, சும்மா நக்கெல்லாம் நிறைய போட்டுட்டு, பெர்ஃபியூம்லாம் அப்பதான் வாசனையா இருக்கும் கிளாஸ்ல. பெர்ஃபியூம்லாம் நிறைய போட்டு அப்படி உட்காந்துருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஃபேன் நாங்க புதுசா வாங்கியிருக்காங்க, எங்க வீட்டுல புதுசா பெயிண்ட் அடிச்சிருந்து செவரை காமிக்கிறது, ஃபேனை காமிக்கிறது இருக்கக்கூடாது. உங்க முகம் தெரியணும், நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியணும். சரிங்களா? அந்த மாதிரி மொபைலை ஒரு கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறதுக்கு, இப்ப லேப்டாப் கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறதுக்கு அதற்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. சரி, இப்ப இதுவரை நம்ம கத்துக்கிட்ட ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சில சமயங்கள்ல நம்ம பயிற்சி சொல்லுங்க. சரம் அது எப்படி சார்? அந்த ஜோதிடத்துல சாரநாதன்றாங்க, அந்த மாதிரி இதுங்களா இல்ல இது வேற எதுனா? இது சரம்ங்கிறது வேற சார். சரம்ங்கிறது மூச்சு காத்தோட சுழற்சியை பேஸ் பண்ணது. உள் சுவாசம், வெளி சுவாசம். இப்ப நமக்கு வலது பக்கம் சுவாசம் நடக்கும், அப்புறம் இடது பக்கம் சுவாசம் நடக்கும், மாறி மாறி வரும். இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில 6 to 7, 8 இடது சரம் இருக்கணும், இடது பக்கம் சுவாசம் இருக்கணும். அப்போ சந்திரக்கலை இருக்கணும். கரெக்ட், சந்திரக்கலை, சூரியக்கலை, அதை பத்திய பயிற்சி வகுப்பு தான் சரம். மயிலுடைய தன்மை என்ன சார் சொன்னீங்க? அந்த நெருப்பு காற்றுன்ற மாதிரி மயிலுடைய தன்மை ஆகாயம். கோழி காத்து, மயில் ஆகாயம். சார் நீங்க சொன்னீங்க டெய்லி லைஃப்க்கு என்னென்ன தேவையோ அதையும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு.
நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 2 விஷயம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒண்ணு என்னுடைய மிஸ்டேக்க வந்து ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. அந்த நேச்சர மாத்திக்கணும் அப்படின்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இன்னொன்னு வந்துட்டு அந்த டேலண்ட் வைஸ் ஒரு விஷயம் சொன்னீங்க. அதுவும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எங்களுடைய மிஸ்டேக்ஸ வந்து நீங்க சுட்டி காட்டுறீங்க. அந்த இடத்துல என்ன அது யாருக்கு வேணா அது பொருந்தலாம். இன்னைக்கு எனக்கும் அது வந்து பொருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். நன்றி யுவர் மேடம். தேங்க்ஸ். எஸ், நன்றி மேடம். சரி, சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தை 14 நாளுக்குள்ள ஓரளவுக்கு தான் கத்துக்க முடியுமா இல்ல பூரணமா கத்துக்க முடியுமா? சூட்சம கணித முறை வரையிலும் பூரணமா கத்துக்கலாம். அது எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறதுன்னு கத்துக்கலாம். என்னென்ன முறைகள் எப்படி எப்படி பயன்படுத்துறது, இதை எப்படி இந்த பஞ்சபட்சிகளை நம்ம ஆக்டிவேட் பண்றது, அதாவது ஏற்கனவே ஆக்டிவ்ல தான் இருக்காங்க, எப்படி பலப்படுத்துறது, எப்படி இதை வாழ்க்கை முறையில பயன்படுத்துறது எல்லாமே கத்துக்கலாம் சார். இப்போ நீங்க அந்த மேல கொடுத்த சில விஷயங்கள் எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். எஸ், உங்க லெசன் இதுல பார்த்துக்கலாம். இது 15 டேஸ்ல முடியுமா சார்? முடியும் சார். ஏன்னா பஞ்சபட்சியில வந்து நட்சத்திர பட்சி இருக்கு, பெயர் பட்சி இருக்கு, திதி பட்சி இருக்கு, கர்ண பட்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு இயக்கத்துல நட்சத்திர பட்சி வேலை செய்யலைன்னா அவன் சூட்சும பட்சியத்தை வேலை செய்யணும். ஸோ சூட்சும பட்சி வேலை செய்யற அளவுக்கு கொண்டு போனோம்னா அதுக்கு நாள் ஆகாதுங்களா நம்ம பாடப்படி? ஓகே, நம்ம நட்சத்திர பட்சி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், நம்ம பெயர் பட்சி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இவங்க 2 பேர் தான். நட்சத்திர பட்சி பெயர் பட்சி அதிகமா பயன்படுத்துவோம். திதி பட்சி திதி சூன்ய பரிகாரத்துக்கு பயன்படுத்துவோம். எதுக்கு சார்? திதி சூன்ய பரிகாரம், அதுக்கு திதி பட்சியை பயன்படுத்துவோம். சரிங்களா? இப்ப இந்த 2 பட்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த நட்சத்திர பட்சி ஒர்க் ஆகலைன்னா ஏன் ஒர்க் ஆகலன்னு கண்டுபிடிக்கணும். பெயர் பட்சி ஒர்க் ஆகலன்னா ஏன் ஒர்க் ஆகலன்னு கண்டுபிடிச்சி அதை எப்படி சரிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதையும் தெரிஞ்சுப்போம். இப்ப இந்த 2 பட்சியும் பலப்படுத்திட்டோம் அப்படின்னாலே மற்ற பட்சிகள் எல்லாமே நமக்கு பலமாயிடுவாங்க. லக்ன பட்சி வந்து இப்போ வந்து ஒன்னும் இல்லை சார். என் பேர் மோகன்ராஜ் நார்மலாவே. இப்போ வந்து சாதாரண எல்லாருக்குமே வந்து மோகன்ராஜ் என்ன பட்சி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பட்சி என்னைக்கு வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சு எதிராளி நம்மள எதிர்கொள்வான்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம அந்த நேரத்துல சூட்சும பட்சி படி பண்ண முடியுமா? நம்மள நம்ம மாத்திக்க முடியுமா? மாத்திக்க முடியும். அதுதான் கேள்வி. அதற்கான மந்திரமும் சொல்லி கொடுத்துருவோம். இந்த கிளாஸ்லயே வந்து அதற்கான மந்திரம் சொல்லி கொடுத்துரு. நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது? நம்ம படுபட்சியா இருக்கும்போது மற்றவங்க பட்சி தெரிஞ்சவங்க நம்மளை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்மளை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? ஒருத்தர் சொன்னீங்களே, ஒருத்தர் பிஹெச்டி முடிச்சிருப்பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாரு. ஆனா அவர் வந்து சூட்சமா செஞ்சிருப்பாரு, நம்மளை எதிர்கொள்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம யாரையா இருந்தாலும் நம்ம யாரையும் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மள தற்காத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்க சொல்ல அதுக்கு நம்ம சூட்சும பட்சிப்படியே கொண்டு போலாமா இல்ல பெயர் பட்சி நட்சத்திர பட்சியில முடிக்கலாமா? சார், இப்ப நம்ம கத்துக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து ஒரு மந்திரம் ஒண்ணு கத்துப்போம். சரிங்களா? அவங்க வந்து அந்த பட்சிக்கான மந்திரம் சொல்ல சொல்ல எல்லா பட்சியுமே தனக்குள்ள வந்து பலப்பட ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு நான் ஆந்தை பட்சின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து மயில் பட்சியா இருக்கீங்க, நீங்க அடக்கி ஆளக்கூடிய தன்மையில இருக்கீங்க. நான் ஆந்தை வந்து சாதாரணமா இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஆந்தை சாதாரண நிலையில இருக்காங்க. இப்ப நீங்க வந்து அதிகார பட்சியா இருக்கீங்க, நீங்க வந்து உங்க பட்சி வந்து அரசுல இருக்காங்க. இப்ப நீங்க வந்து என்ன வந்து என்கிட்ட ஒரு விஷயம் நடத்தணுன்றதா கேக்குறீங்க. நான் அத இப்ப உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 500 கோடி ரூபாய் இருக்கு, நீங்க என்கிட்ட பறிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்க பட்சி அதிகாரத்துல இருக்கும்போது, உங்க பட்சி ஊன்ல அரசுல இருக்கும்போது நீங்க கேட்டா செஞ்சாகணும், செஞ்சிருவேன். இப்ப நான் வந்து என்னோட படுபட்சியா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் செஞ்சிருவேன். ஆனா என்கிட்ட இருந்து நீங்க அதை பறிக்க வரீங்கன்றது தெரிஞ்சு நான் எப்படி பாதுகாத்து கொள்வதுன்றது அந்த பட்சியே வந்து எனக்கு சொல்லிடுவாங்க. இப்ப இதை பண்ண அமைதியாருன்னு சொல்லிடுவாங்க. அந்த மந்திரங்கள் அதுக்கு பலன் கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க என்னதான் கேட்டாலும், யார் வந்து நம்மளை எப்படி போட்டு தாக்கணும்னு நினைச்சாலும் நம்ம அமைதியா இருப்போம், செயல்பட மாட்டோம். சரி, இப்ப நீங்க 500 கோடி ரூபாய் இருக்கு கொடுங்க அப்படின்னா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் என் ஊர்ல இருக்கிறேன், என்கிட்ட பேனா கூட இல்ல சைன் போடுறதுக்கு, நாளைக்கு பொறுமையா பார்ப்போம்.
அப்படி நான் வந்துட்டேன்னா நாளைக்கு நான் அதிகார பட்சியா மாறிடுவேன். நாளைக்கு நீங்க என்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா நான் அதிகாரத்துல இருப்பேன். இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னா சும்மா பேச்சு, போனை கட் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது தன்மை வேற மாதிரி நல்ல பொறுமையாக சொல்லுவோம் நம்ம, இல்லைங்க அதெல்லாம் கஷ்டம் சொல்லிட்டோம். அப்ப நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் நம்ம நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்ன்றத உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் இதை கத்துக்க ஆரம்பிக்கிறோம். இல்ல சார், உங்களை மாதிரி எல்லா குருமாருமே எல்லா சாஸ்திரத்தையும் நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும். ஏன்னா நல்லதுக்கு பயன்படுத்தினாதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இதுக்கு கெட்டதுக்கு கொண்டு போனோம்னா பிரபஞ்சம் நம்மள படுபாதாட்ட தள்ளிடும். இதுக்கு கர்மா பண்ற மாந்திரியர்களே ஒரு காரணமா இருக்காங்க. அஸ்தமால பண்ற மாந்திரிகள் நல்ல நிலைமையில இருப்பாங்க. அஸ்த கர்மால பண்ற மாந்திரிகள் எல்லாமே இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம தான் போயிருக்காங்க. அதனால நம்ம நல்லதையே பண்றதுதான் பார்ப்போம். எல்லாரும் சிஷியன் கத்துவாங்க. அதனால அதே மாதிரி மத்தவங்க நம்மள தப்பா பார்த்தா கூட, தப்பான விஷயம் கொண்டு வந்தா கூட நம்ம அதுல அந்த பாதிக்காம நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நம்ம அந்த மந்திரம் நமக்கு ப்ரொடெக்ஷனா இருப்பாங்க எப்பயுமே. இது தீட்சை மாதிரி கொடுப்பீங்களா சார்? தீட்சை மாதிரி கொடுக்கறது அப்படின்னா மேடம், தீட்சை அப்படின்ற வார்த்தைக்கு எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்னன்னா தீ, இச்சை. சரிங்களா? இச்சைனா இந்த உலக வாழ்க்கையில ஆசைப்பட்டு நான் இதெல்லாம் செய்யணும், சுவாரஸ்யம் இருப்பதுங்க பேராசை, அது இச்சைன்னு சொல்லலாம். ஆசையும் இச்சை தான். நமக்கு அந்த விஷயங்கள் தேவையா தேவையில்லையா, இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு புரிஞ்சு நம்ம அதை செயல்படுறதான். அப்ப நம்ம இந்த பட்சி பறவைகள் பஞ்சபட்சி கத்துக்கிட்டு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் எந்த நேரத்துல பயன்படுத்தணும், எந்த நேரத்துல நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிறது தான் தீட்சை மேடம். சரிங்களா? இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தீட்சை அப்படின்னா நீங்க கண்ண மூடி உட்காருங்க சார், கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க, நீங்க பேசுறீங்க நல்ல விஷயமா சொல்றீங்க சொல்லிட்டு கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு, பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லாம அத பிஜிஎம் இந்த படத்துக்கு செட் ஆகல, அந்த மியூசிக் சரி இந்த சீனுக்கு செட் ஆகல, சரி ஓகே. இப்ப இந்த பஞ்சபட்சி தீட்சை அப்படின்னா கண்ண மூடி உட்காருங்க, தொட்டு தீட்சை கொடுக்கு, நயன தீட்சை, நிறைய விஷயங்கள் தீட்சை இருக்கு. தொட்டு தீட்சை கொடுக்கறது, பார்வையில தீட்சை கொடுக்கறது, நனச்சே தீட்சை கொடுக்கறது. அப்படின்னா நீங்க என்ன விஷயம் கத்துக்கிறீங்களோ, இப்ப உதாரணத்துக்கு என் மூலியமான்னு சொல்ல முடியாது, சரி ஓகே, இருந்தாலும் என் மூலியமா நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் முழுமையாக உங்களுக்கு அடையட்டும்னு நான் சொல்லி ஒரு நல்ல மனசோட உங்களை பார்த்தாலும் சரி, இல்ல உங்களை தொட்டு உணர்த்தினாலும் சரி, இல்ல மனசால நினைச்சாலும் சரி, அது உங்களுக்கு சேரும். அதுதான் தீட்சை. ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க தீட்சைனா அது எப்படி ஆன்லைன்ல தீட்சை கொடுப்பீங்க? ஆன்லைனே தேவையில்லை, நான் நினைச்சா உங்களுக்கு சேரும். இது நம்ம வேதாந்த மகர்ஷி சில எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பாரு. நயன தீட்சைன்னு சொல்லுவேன், கண்ணால பார்த்து தீட்சை கொடுக்கறது. ஆமை தெரியுங்களா? ஆமை எங்க கரையில முட்டை போட்டுட்டு தண்ணிக்குள்ள ஓடி போயிடும், கடலுக்குள்ள போயிடும். கோழி மேல உட்காந்து குஞ்சு பொறிக்கும், முட்டை மேல உட்காந்து குஞ்சு பொறிக்கும். மீன் பார்த்து குஞ்சு பொறிக்கும், முட்டையை பார்த்து 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 குஞ்சு பொறிக்கும். ஆமை மனசாலேயே குஞ்சு பொறிக்கும், எண்ணங்களால. இங்கே கடலுக்குள்ள அது இருந்தாலும் அந்த முட்டை கரையில இருக்குது, இங்க இருந்து அது எண்ணங்களை வச்சு அது குஞ்சு பொறிக்கும். அதுதான் தீட்சை. 3 விதமான தீட்சை அது சொல்லுவார் அவரு. கோழி தொட்டு உணர்த்துவது, மீன் நயன தீட்சை பார்த்து உணர்த்துவது, ஆமை எனர்ஜி லெவல்லே மனசு எண்ணங்களாலே உணர்த்துவது. அப்ப குஞ்சு பொறிக்கிறது அப்படின்னா ஒரு நிலையில இருந்து அடுத்த உயர்நிலைக்கு மாறுவது. அப்ப தீட்சைங்கிறது தீட்சை கொடுக்கும் போது ஒரு நிலையில இருந்து அடுத்த உயர்நிலைக்கு மாறுறதுதான் தீட்சை. இப்ப நேர்ல வந்தீங்கன்னா தொட்டு கொடுக்கலாம், இல்ல நேர்ல வந்தீங்கன்னா இப்ப ஆன்லைன் வீடியோல வந்தீங்கன்னா பார்த்து கொடுக்கலாம். இப்ப நான் வீடியோவும் ஆன் பண்ண மாட்டேன், தீட்சை கொடுங்க அப்படின்னு நேர்லயும் வர மாட்டேன்னா நினைச்சு எண்ணங்களால கொடுக்கலாம். தீட்சை உண்டு மேடம். ஓகே சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, இதையும் சொல்லிடுறேன். சில சமயங்கள்ல நம்ம கிளாஸ் 7 o'clockனா 7 o'clock முடியாது, 7:10 7:15 கூட ஆகும். மேக்சிமம் அதுக்கு தாண்டாம பார்த்துக்கலாம், 7 தாண்டாம பார்த்துக்கலாம். சில நேரங்கள்ல
நம்ம அந்த கிளாஸ் ஃப்ளோ போயிட்டு இருக்கும்போது நடுவில் டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னைக்கு டைம் பார்க்கும்போது வள்ளூர் ஆந்தை காக முடிக்கிறோம். காக முடிக்கும்போது கிட்டத்தட்ட மணி 7 ஆகுது. கோழி வரும்போது 7 ஆகுது. ஸோ அப்படியே பாதியில் நிறுத்த முடியாதனால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் நீங்க கேள்வி கேட்கறதுக்கான பதில்கள் சொல்லும் போது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்காக இருக்கும். அதுக்கும் புரிஞ்சுக்கோங்க, பொறுத்துக்கோங்க. முடிஞ்சாலும் நம்ம 7 மணிக்குள்ள அந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ சார் கேட்ட மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லி, பச்சைகளை பற்றியும் சொல்லி, அந்த கணித முறையும் சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்து அதை 14 நாள் கிளாஸ் டியூரேஷன் சொல்லியிருக்கோம். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்தாலும் நீங்க வர்றதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க தேவைப்பட்டா. சரிங்களா? இப்போ வேற ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நன்றி ஐயா. நன்றிங்க சார். நன்றி ஐயா, வாழ்க வளத்துடன். நன்றிங்க. வாங்க பிரேயரோட கிளாஸ் முடிச்சுப்போம். நேரம் நிமிர்ந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு, கழுத்து, தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவ மத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரில் கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்களோட பிளஸிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.